பிஸ்மில்லா. இது ஏர்வாடியில் உள்ள காட்டு பாவா சாஹிப் அப்படிம்பாங்க, காட்டுப்பள்ளி அப்படிம்பாங்க, காட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இது பல விதமான பேர் கொண்டது. இது எப்படி அப்படின்னு சொன்னா, இதனுடைய சரித்திரம் எப்படின்னு சொன்னாக்கா, இதனுடைய சரித்திரத்தை பத்தி இன்றுதான் நான் அதனுடைய தகவல்களோட படிச்சேன். அது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இவர் சுல்தான் அப்துல் கார் சாஹிப்னு சொல்லிட்டு ஏர்வாடியில் இறங்கக்கூடிய சுல்தான் வலியுல்லா அவங்க மன்னரா ஆளுநரா இருக்காங்க மதீனாவில். அவங்க மதீனாவாசி. ரசூலுல்லாவுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்காங்க. 11வது நூற்றாண்டுல இருந்து 12வது நூற்றாண்டுக்குள்ள வாழ்ந்திருக்காங்க. ரசூலுல்லா வாழ்ந்தது 6ல இருந்து 7, கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு பின்னாடி வந்திருக்காங்க. இவங்க ரசூலுல்லாவுடைய சொல்லு செயலை கேட்டு வளர்ந்தவங்க. பின்னாடி அவங்க வந்த சஹாபாக்கள்ல உள்ளவங்க. இவங்க என்ன செய்யறாங்க, ஆளுநரா அதிகாரியா இருக்காங்க. இவங்களுக்கு கனவுல தூங்க விடாம இவங்களை தொடர்ந்து அவங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. நீங்க இஸ்லாத்துடைய சேவை செய்ய வேண்டியது இருக்குது, இஸ்லாத்துடைய சேவையை செய்யுங்க, பணி செய்யுங்க, நீங்க புறப்பட்டு ஒவ்வொரு இடமா தாவா அழைப்பு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கனவுல வந்துகிட்டே இருக்குது. இப்ப தொடர்ந்து அந்த மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கவர்னர் பதவியை விட்டுட்டு அவங்க நினைச்சவங்க இஸ்லாத்துடைய பரப்புரை செய்வோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஊரை விட்டு கிளம்பி ஃபர்ஸ்ட் அவங்க போனது சவுதியில இருந்து போனது ஈராக்கு போயிட்டாங்க. ஈராக்கு போயிட்டு ஈராக்ல அவங்க தாவா பிரச்சாரம் பண்ணிட்டு இஸ்லாத்தை பத்தி ரசூல்லா சொன்னதை அவங்க உயிர்ப்பிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, ஈரான் போறாங்க. ஈரான்ல இருந்த கொஞ்ச காலம் இஸ்லாத்தை பத்தி எத்தி வச்சுக்கிட்டே இருந்தவங்க ஈரான்ல இருந்து அடுத்து தொடர அதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, அதெல்லாம் சொல்லுவோம். அதோட அவங்களோட வந்த படைகள் வந்தவங்க தான் பல ஆண்கள் பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்தியாவில் வாழ்ந்தவர்கள், பாகிஸ்தான்ல வாழ்ந்தவர்கள், ஈரான்ல வாழ்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் அவர்களை பின்பற்றி சுல்தான் வலியுல்லா அவங்கள பின்பற்றி வந்தவங்களை இங்க ஏர்வாடி ஆட்சி செய்யறதுக்கு 12 வருஷம் இங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க. அது பௌத்தீக நாடுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பௌத்தீக நாடு இங்க பாண்டிய நாட்டு ராம்நாட்டபுரத்தை ஆண்டவர் பாண்டிய மன்னர். அந்த பாண்டிய மன்னருக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வித்தியாசம் வருது. இவர் இங்க ஆட்சி செய்யும் போது 12 ஆட்சி செய்யறாரு, இஸ்லாத்தை பத்தி எத்தி வைக்கிறாருன்னு செய்தி கேள்விப்பட்டு பாண்டிய மன்னர்களுடைய படையில முஸ்லிம்களும் இருக்காங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இது 11வது நூற்றாண்டுக்கு 12வது நூற்றாண்டுக்கு மத்தியில இருந்தது. அப்படி இருக்கும்போது சுல்தான் வலியுல்லா அவங்களுடைய படையில இருந்தது அப்பாஸ் மந்திரின்னு சொல்லிட்டு, அமீர் அப்பாஸ் மந்திரின்னு இருக்கு பாருங்க, போர்டில் காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். அமீர் அப்பாஸ் மந்திரி, அடுத்து அபூபக்கர் சித்திக்கு, இந்த மாதிரி நிறைய பேருடைய பேர் இருக்குது. இவங்க எல்லாமே சேர்ந்து அவர்கள் சுல்தான் வலியுல்லாவுடைய படையில இருக்காங்க. இருந்து இவங்களும் இஸ்லாமிய தாவா அழைப்பு பணி பண்றாங்க. 12வது நூற்றாண்டுல இந்த பாண்டிய மன்னனுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு தனி வழிபாடு செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவர் போர் செய்யணும் அப்படிங்கிறாரு. அவர் படையில இஸ்லாமியர்கள் இருந்தாலும் கூட இஸ்லாமியர்கள் தன்னுடைய நாட்டுப்பற்ற காட்டணும்னு சொல்லிட்டு மன்னருக்கு விசுவாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களை பிடிக்க வராங்க. பிடிக்க வரும்போது இவங்களை அரபிகள், எப்போதுமே அரபிகள்ங்கிறது எதுலையுமே அடங்க மாட்டாங்க, போர்க்குணம் கொண்டவர்கள், நியாயத்தை உண்மையா இருந்தா யார் சொன்னாலும் ஏத்துக்கக்கூடிய தன்மையும் குணமும் உள்ளவர்கள் அந்த அரபிகள். அதனால அவங்க என்ன செய்றாங்க, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இவங்க சுற்றுவேன், வெள்ளு வச்சு அடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி வரும்போது இது காட்டுப்பகுதி, ஏர்வாடியெல்லாம் காட்டுப்பகுதி ஃபுல்லா. இவங்க அங்கே பாண்டிய மன்னர்களுடைய படைகள் திரண்டு வந்து இங்க போர் செய்யும் போது இவங்க 2 போர் செய்யறாங்க. போர் செய்யும் போது அவங்க எல்லா இடத்துலயும் கொல்லப்படுறாங்க. முஸ்லிம்களை ஃபுல்லா இவங்க கொல்றாங்க. கொண்ட இடத்துல இவங்க இந்த மாதிரி சில அப்பாஸ் மந்திரி, இந்த மாதிரி பல பேர்கள் அந்த ஏரியாவை விட்டு வறண்டு ஓடிடுறாங்க. ஓடி போனவங்க எல்லாமே இந்த காட்டுப்பகுதியில வரும்போதும் இந்த காட்டுப்பகுதியிலையும் விடாம பாண்டிய மன்னருடைய படைகள் இவங்களை கொண்டுட்டாங்க. கொண்டு அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இவங்க நினைச்சிட்டாங்க இஸ்லாத்தை அழிச்சிட்டோம், இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. இந்த காட்டுப்பகுதியிலையும் அழகான பள்ளிவாசலை கட்டி வச்சு இங்க அல்லாஹ்வுடைய வணக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு இஸ்லாத்துடைய கொள்கைகளை சொல்லிக்கிட்டு முஸ்லீம் நான் முஸ்லீம் எல்லாரும் இங்க வந்து கொண்டாடுறாங்க. இது காட்டுப்பள்ளியுடைய ஏரியா. காட்டுப்பள்ளி, காட்டு ராஜா, 3 பேரால அழைக்கப்படுது இந்த ஏரியாவுடைய பேரு. இதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, அர்காஸ் வலியுல்லா அம்மா. இதுக்கு பின்னாடி இந்த பின் சைட்ல போகணும், சுமார் 2-3 கிலோமீட்டர் பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். அர்காஸ் அம்மா வலியுல்லான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அடங்கியிருக்காங்க. எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ்வுடைய நேசர்களை கொன்றவங்க அன்னைக்கே அந்த நூற்றாண்டிலே அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. இன்னைக்கு 1000 வருஷம் ஆச்சு. 11வது நூற்றாண்டு 1150ல இருந்து 1200க்கு மத்தியில வாழ்ந்தவர்கள் இவர்களுடைய சரித்திரம். இன்னும் இவர்களை நோக்கி பல லட்ச கைகள் வருது. இன்னைக்கு அரசாங்கம், நான் முஸ்லீம் அரசாங்கம் தான் இந்தியாவை ஆளுது.
அவங்களே அரசாங்கமே பல கோடிகளை செலவு செஞ்சு இவர்களுடைய விழாவை இவங்க வாழ்ந்த இடத்த கொண்டாடுறாங்க. இன்னைக்கு அதனுடைய வெளிப்பாடா கூழ் நடக்குது. அவங்க கொண்டாட்டம் பண்ணி ஒரு உருசு அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. ஒரு ஊர்லமா அவங்க போயிட்டு அவங்க பெருமை கொண்டாடுறாங்க, இந்த மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னுடைய நடக்குது. நாங்க இந்த இடத்துக்கு வந்தது நோக்கம் காட்டுப்பள்ளியில வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்க 15 ரூபா கொடுத்தா குளிச்சுக்கலாம். ஓப்பன் தோட்டத்துக்கு போற தண்ணியில குளிக்கலாம். அதுக்காக நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம். நான் என்னுடைய நண்பர் எல்லாம் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள அரக்காசு பள்ளிக்கு போயிருக்காங்க நண்பர்கள். நான் அங்க போகல. இங்க அடங்கி இருக்கக்கூடியது எல்லாமே அந்த சுல்தான் வலியுல்லாவை ஃபாலோ பண்ணாங்க. சையத் அப்துல் ஹக்கீம் டாக்டர், இவங்கெல்லாம் அந்த படையில வந்த டாக்டர்கள். எல்லாமே கொல்லப்பட்டுட்டாங்க. ஆனா கொண்டவர்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. அவங்கள நாய் கூட திரும்பி பார்க்கல. அவனுக்கு இன்னைக்கு சரித்திரம் மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கூட எவன்டா மன்னர், எங்கடா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா இவங்கள் அல்லாவுடைய நேசன்னு சொல்லணும். இன்னைக்கும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக அவர்களை, அல்லாவுடைய நேச வலியுல்லா அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து முஸ்லீம் நான் முஸ்லீம் எல்லாரும் ஜாதி மத பேதம் என்று இங்க இந்த அவுலியாவை கொண்டாடுறாங்க. அவுலியாவுடைய இடத்துல தங்கியிருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இங்க இருக்காங்க. அவங்களுக்கும் நோய் நல்லாகுது. இந்த மாதிரி கொட்டாயம் இருக்குல்ல, இதெல்லாம் ஏழைகள் பல ஊர்ல இருந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாம இங்க வச்சு நல்லா வரவங்க. அவங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் நல்லாக்கணும். இந்த தகவல்கள் ஃபுல்லா இன்னைக்கு உள்ள ஹிஸ்டரியில இருந்து படிச்சுது. எல்லாமே கூகுள் ஜெமினியில படிச்சது தான். ஓகே, வாழ்த்துக்கள். சொல்ல வேண்டிய தகவலை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு எத்தி வைக்கிறது என்னுடைய ஹாப்பி. அந்த ஹாப்பியை நான் நிறைவேற்றிக்கிட்டேன். வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். நன்றி. பார்த்தமைக்கு நன்றி. இந்த இடத்துல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கூட்டம் நோக்கி போகணும்.